புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு எந்தெந்த டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியாதே இருக்கும். நிறைய பேர் டவுட்லையும் இருப்பீங்க. இதனால் நம்ம ரேஷன் கார்டு ஹெல்ப்லைன் டெஸ்கில் வந்து நான் கால் பண்ணி கேட்டேன். அதோடைய வாய்ஸை வந்து நான் இந்த வீடியோவில் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம தகவல் மிரர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வாட்ஸ்அப் சேனலை பாருங்கள். டெய்லி கொஸ்டின் போடுறாங்க, இதில் கியூஸஸ் எல்லாம் போடுறாங்க. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிள்ளைங்களுக்கு காலேஜில் படிக்கிறவங்க குரூப்பில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து டெய்லி வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க ஈஸியாக ரிவிஷன் பண்ணிக்க முடியும். சரிங்களா? டெய்லி ஆன்சர் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்க முடியும். நிறைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். நீங்கள் ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரேஷன் அட்டையிலேருந்து மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய அந்த ரேஷன் அட்டையில் லிங்க்கில் இருக்க பழைய மொபைல் நம்பரை வேணும். அதுக்கு ஓடிபி வரும். அதை வச்சு தான் புதிய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அது வந்து ஒரு நாள்லேயே வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு பழைய நம்பருக்கு வந்து உங்களுடைய நீக்கப்பட்டது அப்படி நம்பர் நீக்கப்பட்டதுன்னு வரும். புதிய நம்பர் வந்து ரேஷன் கார்டில் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபைனல் ப்ராசஸாக வரும். அதே வந்து ஹெட்டை அதாச்சும் குடும்ப தலைவரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ரீசன் என்னன்றதை கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்டு கரெக்டாக அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியூ ரேஷன் கார்டுக்கு வந்து இங்கே பாருங்கள், இதில் வந்து நானும் ஹெல்ப்லைன் டிஸ்கிலிருந்து பேசினவங்களோட உரையாடலை வந்து நான் இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை கேளுங்க. கேட்டுட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காத எனக்கு சொல்லுங்கள். கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி காட்டுறேன். அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நியாய விலை கடைக்காரர் என்றால் எண் 1ஐ அழுத்தவும். நீங்கள் குடும்ப அட்டை உடையவர் என்றால் எண் 2ஐ அழுத்தவும். நீங்கள் அரசு அதிகாரி அல்லது சிஸ்டம் இன்டகிரேட்டர் என்றால் எண் 3ஐ அழுத்தவும். மற்றவர்கள் எண் 4ஐ அழுத்தவும். பாஸ் இயந்திரம் குறித்த புகார்களுக்கு எண் 5ஐ அழுத்தவும். வணக்கம், பொது விநியோக சேவை மையம். உதவிக்காக ஜெயபிரியா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சார். மேடம், எனக்கு 2 டவுட்டு. மேடம், புதுசாக கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்பா அம்மா இதிலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து பேர் நீக்கம் செஞ்சிட்டோம். புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஆதார் கொடுக்கணும் சார். ஆதார் நீங்கள் நியூ கார்டுக்கு அப்ளை பண்ணுற அட்ரஸ் ப்ரூஃபில் தான் எல்லா டாக்குமெண்ட் ப்ரூஃபும் சேம் ஒரே அட்ரஸில் தான் இருக்கணும். ஓகேவா சார்? ப்ரூஃப் ஆஃப் நீங்கள் இருக்கிற வீடு வந்து சொந்த வீடா வாடகை வீடா சார்? நியூ கார்டு அப்ளை பண்ணுற அட்ரஸ் ப்ரூஃபு சொந்த வீடு, ஆனால் வீடு வந்து அப்பா பேரில் இருக்கு. ஓகே, அவங்களுடைய பேரில் ஆல்ரெடி அதே அட்ரஸில் ஒரு ஸ்மார்ட் கார்டு இருக்கா சார்? இருக்குங்க. ஓகே சார். ஒரு அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ஒரு கார்டு தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேம் அப்பா அம்மா இருக்கிற அதே அட்ரஸ் ப்ரூஃபில் கார்டு அப்ளை ப்ரொவைட் பண்ணி இருக்கிற கார்டில் மறுபடியும் அதே அட்ரஸில் கார்டு அப்ளை பண்ண முடியாது சார். ஒன்ஸ் நீங்கள் நியூ கார்டு மேரேஜ் ஆகி தனியாக செப்பரேட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருக்குது அப்படின்னா கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரூஃப் வந்து கணவன் மனைவி இருவருடைய பேரில் யாராவது ஒருவர் பேருக்கு ஒன்று வீட்டு வரி சொந்த வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டு வரி ரசீது ப்ளஸ் கேஸ் பில்லு, இல்லை வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை வீட்டுக்கான ஒப்பந்த பத்திரம் ப்ளஸ் கேஸ் பில்லு, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஆதார் கொடுக்கணும் சார். சரிங்க. அதுக்கு இப்போ புதுசாக கல்யாணம் வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் வைக்கணுங்களா? இல்லை சார், நீங்கள் பெயர் நீக்கம் பண்ணுறதுக்கு தான் திருமண சான்றிதழ் பத்திரிகை வைக்கணும். நியூ கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு அந்த ஆவணங்கள் தேவையில்லை. இந்த 3 ஆவணங்களில் ப்ரூஃபாக வச்சா போதும் சார். சரிங்க. ஒரே பிடிஎஃபாக பண்ணிவிட்டு அதில் அப்லோட் பண்ணணும். ஆமாம் சார். சரிங்க மேடம். இந்த கேஸ் கனெக்ஷன் வந்து போயிட்டு அப்ளை பண்ணா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு 3 மாசம் 4 மாசமா கனெக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குங்களா? இல்லை சார், எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நியூ கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா கம்பல்சரி கேஸ் பில்லும் இருக்கணும். நீங்கள் இருக்கிற சொந்த வீடுனா வீட்டு வரி ரசீது, வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா வாடகை வீட்டுக்கான ஒப்பந்த பத்திரம் ப்ளஸ் கேஸ் பில் கம்பல்சரி கொடுக்கணும் சார். இல்லை வேற தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு ஏதாச்சும் பேச முடியுமா? அவங்க ஹெல்ப் பண்ண கேட்க முடியுமா அவங்க கிட்ட? நீங்கள் வெரிஃபை வேணால் பண்ணி பாருங்க சார். மேலும் தகவல் எதுவும் சொல்கிறாங்களான்னு, ஏன்னா எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க சார். இப்போ ஹெட்டோட இப்போ ஏற்கனவே ரேஷன் கார்டுலேருந்து நம்ம வீட்டு தலைவரை வந்து மாற்றணும்னா என்னென்ன ப்ரூஃப் வைக்கணும்? இப்போ தாலுகா ஆஃபீஸ் டைரெக்டாக போனாங்களா? ஆல்ரெடி இருக்கிற ரேஷன் ஸ்மார்ட் கார்டுலையா சார்? ஆமாங்க. என்ன காரணத்துக்காக குடும்ப தலைவர் மாற்றம் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இப்போ அப்பா இல்லை அப்படின்ற நேரத்தில் உங்களுக்கான தகவல் செக் பண்ணிட்டு அங்கே மேலும் தகவல் சொல்கிறோம். கார்டு பதிவு பண்ண மொபைல் நம்பர் சொல்ல முடியுமா சார்? டீடைல்ஸ் இருந்துச்சா எடுத்துட்டு கால் பண்ணுங்க, மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம் சார். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் டீடைல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கான தகவல் கொடுக்குறோம் சார். மேடம், ஒரே ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். இப்போ புது கார்டு அப்ளை பண்ணிட்டு அது எத்தனை நாள்ல பிரிண்ட் ஆயிட்டு வரும்னு ஏதாச்சும் டைம் டியூரேஷன் இருக்குங்களா இல்லை எப்படிங்க?
இல்ல சார், எங்க சைடுல இருந்து நாங்க கன்ஃபர்மேஷன் அப்டேட் டீடைல் குடுக்க முடியாது. எங்களுக்கு குடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நியூ கார்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா, இப்ப கரண்ட் ஸ்டேட்டஸ்ல முன்னுரிமை அடிப்படையில தான் ப்ராசஸ் மூவ் பண்ணி குடுத்துட்டு இருக்காங்க. டைம் டியூரேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கார்டு பதிவு பண்ற தாலுகா ஆஃபீஸ் சென்னை தான் ஜோனல் ஆஃபீஸ்ல தான் வெரிஃபை பண்ணிக்கணும் சார் நீங்க. கார்டு பிரிண்ட் ஆயிட்டு டைரக்டா தாலுகா ஆபீஸ்ல தான் வருங்க. அவங்க கிட்ட தான் போயிட்டு வாங்கிட்டு வரணுங்களா? நீங்க கார்டு பதிவு பண்ற தாலுகா ஆஃபீஸ் சென்னை தான் ஜோனல்ல தான் போயிட்டு நீங்க டீடைல் இன்ஃபர்மேஷன் அங்க கார்டு அங்க தான் கலெக்ட் பண்ணிக்கணும் சார். சரிங்க மேடம். ஓகே. இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்தத வந்து வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாங்களா? நெறைய பேருக்கு தெரியாது இருக்கு. அதனால கேட்குறேன். சரி சார், அது உங்க தனிப்பட்ட விருப்பம் சார். இல்ல நீங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாதுங்களா? இல்ல சார், எங்களுக்கு தகவல் சேவை மையம் எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்க. எங்களுக்கும் கால் ரெக்கார்டிங் ஆகும். நீங்க குடுத்திருக்க இன்ஃபர்மேஷன வந்து ப்ராப்ளம் இல்லாம நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்றதுனா பண்ணிக்கோங்க சார். இல்ல வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. நெறைய பேருக்கு தெரியல. அது கேட்குறாங்க. அதனால ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ் மேடம். தேங்க் யூ சார். எப்போவும் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன். உங்களுடைய ப்ரூஃபு, நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்தோட ப்ரூஃபு, உங்களுடைய ஆதார் கார்டு, அதில் இருக்கிற அட்ரஸ்ஸு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் அப்ரூவல் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் அப்லோட் பண்ணுறம்போது கேஸ் பில் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து ஈஸியாக இருக்கும். ஈஸியாக நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒரே ஃபைலாக பண்ணணும். லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரூஃபை கேட்கும். அதுக்கு ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிட்டா கீழே வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு உங்களுடைய ப்ரூஃபுன்ற மாதிரி ஒரு ஐடென்டிஃபை இது கேட்கும். அதில் வந்து ஒரே பிடிஎஃபாக பண்ணிக்கோங்க. உங்களுடைய வீட்டு வரி, சரிங்களா, கரண்ட்டு பில் வரி, வாடகையில் இருந்தால் வாடகை வீட்டு ரசீதி, இல்லை சொந்த வீட்டில் இருந்தால் வீட்டு வரி ரசீதி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சரு, சரிங்களா, இது எல்லாமே வந்து ஈஸியாக ஒரே ஃபைலாக பண்ணிவிட்டு 5 MBக்குள்ளே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்லோடு பண்ண ஒரு பிடிஎஃபாக பண்ணிவிட்டு, சரிங்களா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணி அப்லோட் பண்ணிங்களான்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் மறக்காத கேளுங்க, நான் உடனே ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.